திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் திரையுலகின் அடையாளங்களாக இருப்பவர்களில் மிக மூத்த கலைஞர்களாக இருப்பவர்கள் இசைஞானி இளையராஜாவும் இயக்குனர் இமயம் பாரதிராஜாவும். நெருங்கிய நண்பர்களான இருவரும் தங்களது சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலிருந்து ஒரே நேரத்தில் சினிமாவில் வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்தவர்கள். சினிமாவில் இருவரும் ஒரு சேர வளர்ந்தவர்கள். தங்களது முதுமை காலத்திலும் சினிமாவில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரது வாரிசுகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உயிரிழந்தது ரசிகர்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரிணி பாடகி மற்றும் இசையமைப்பாளரான இவர் கடந்த ஆண்டு புற்றுநோய் காரணமாக சிகிச்சையில் இருந்தபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டார். இலங்கையில் சிகிச்சைக்காக சென்ற அவர் இலங்கையிலேயே உயிரிழந்தார். இவர் கடந்த ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி அவரது 47வது வயதில் உயிரிழந்தார். அவரது மறைவு அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்நிலையில் பாரதிராஜாவின் மகனான மனோஜ் பாரதிராஜா மார்ச் 25ஆம் தேதி மாலை மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். இவரது மறைவு செய்தி கேட்ட இளையராஜா பாரதிராஜாவுக்கு ஆறுதல் தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில், என்னுடைய நண்பன் பாரதியின் மகனான மனோஜ் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ந்து போனேன். என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நடந்திருக்க வேண்டாம். நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என காலம் விதித்திருக்கின்ற காரணத்தினால் மனோஜ் ஆத்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் என மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இளையராஜாவின் மகளான பவதாரிணி தனது 47வது வயதில் புற்றுநோய் காரணமாக இருந்தார். இந்நிலையில் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் அவரது 48வது வயதில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். தமிழ் திரையுலகின் மிக மூத்த கலைஞர்களின் வாரிசுகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் உயிரிழந்திருப்பது திரையுலகினரை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியுள்ளது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.